வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். இது வந்து கண்டினியூட்டி வீடியோ தான். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஸ்பைடர் ரூம் எஸ்கேப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்போம். இப்போ அதோட கண்டினியூட்டி தான் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம கீழே போய் வந்து கன்னு ரீஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த தொட்டி மாதிரி தண்ணி தொட்டி மாதிரி என்ன ஒன்று இருக்கும் இல்லையா, அங்கே போய் பார்க்க போகிறோம். நமக்கு வந்து அங்கே போய் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக கிடைக்குதா அப்படின்னு போய் பார்த்து எடுத்துக்கலாம். அதுக்கு அதை ஓகே போகலாம். டக்குன்னு டைம் இல்லை கைஸ், சீக்கிரம் முடிச்சாகணும். ஓகே, நம்ம வந்து ஆக்சுவலாக அங்கே பெருசாக எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி பார்த்தது என்ன இருந்ததுன்னு மறந்து போச்சு. பார்ப்போம் திரும்ப என்ன இருக்குன்னு. ஓகே, நமக்கு ஸ்பைடர் ரூம் எஸ்கேப்புக்கு இது தேவைப்படும். ஆமாம், அந்த வுட்டன் ஸ்டிக் இது வேணும். ஸோ நம்ம இதை கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். ஸோ இட்ஸ் நெசசரி கைஸ். ஓகே, தூக்கி போட்டு வந்து எடுத்துக்கலாம். ஓகே ஓகே அது வந்துடும். ஸோ நம்ம அது வரப்போ இங்கே வச்சுக்கலாம். அதை இது கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக அது மேலே வருமா? கரெக்டாக வைக்கணும். ஐயோ போச்சு, நம்மளே மாட்டிக்கிட்டோங்க. எப்படி போகிறதுன்னு தெரிலையே. ஐயோ இப்போ கிராணி வந்ததுன்னா அவ்வளோதான். நம்ம ஷூட் பண்ண சத்தத்துக்கு நாலு வேலை நம்ம ஷூட் பண்ண சத்தத்துக்கு நேரம் வந்திருக்கணும். பார்ப்போம். வருதுங்க. வா 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 வந்து என் பக்கத்தில் உட்காரு. ஓகே, 2 நிமிஷம் தானா? ஓகே, இது ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணி பார்ப்போம். இது போக முடியலையே. ஓகே, போயலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். இதோட பாடி நடுவில் வந்து கிடந்துட்டு நம்மளை போகிறது மட்டும். ஓகே, இப்போ நம்ம அதை போய் அங்கே மேலே வச்சு அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்பைடர் ரூம்குள்ளே போய் நம்ம எஸ்கேப் ஆகுறது தான் அடுத்த வேலை. 2 நிமிஷத்துக்கு. இதோ இங்கே வீல் கிராங்க் இருக்குது. ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் எப்படின்னா, நெக்ஸ்ட் என்ன இருக்குது, நம்ம ஸ்பைடர் ரூம் கீ எடுக்கலையோ. நம்ம அதை போய் எடுக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு உள்ளே குதிச்சிடலாம். ஐயோ, நான் ஏன் தலையில் சுற்றி வரேன்? இப்படியே வந்திருக்கலாம். எடுத்தாச்சு கைஸ். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்பைடர் ரூம் ஓப்பன் பண்ணி கீழே குதிச்சு போயிடலாம். ஆனால் உள்ளே அங்கே ஒரு பெரிய ஸ்பைடர் இருக்குது. அதுக்கிட்டேருந்து நம்ம தப்பிக்கணும். அது பார்க்கவே இந்த கிராணியை விட அந்த ஸ்பைடர் தான் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஓகே கைஸ், இது எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். அப்புறம் நம்மளால் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வர முடியாது இல்லையா. இது 3 இருந்தாவே நம்மளால் எஸ்கேப் ஆக முடியும். ஓ, போட முடியல. நம்ம இதோட சேர்ந்து குதிச்சிடலாமா? இல்லைன்னா போட என்னடா அது. போட்டாச்சு கைஸ். நெக்ஸ்ட்டு நமக்கு அந்த ஸ்க்ரூ ட்ரைவர், ஆனால் அது தேவையில்லை. இருந்தாலும் இப்போ எடுத்துகிட்டு வருவோம் இன்கேஸ் ஏதாவது. ஓ ஆமாம், வீல் கிராங்க் இருக்குது. ஓ காட். ஆனால் ஸ்க்ரூ ட்ரைவரும் அங்கே இருக்குது. எடுத்தோன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் டைம் ஸ்க்ரூ ட்ரைவரை. ஓகே, இப்போது போய் என்ன எடுக்கணும் அப்படின்னா, நம்ம போய் ஸ்க்ரூ ட்ரைவர் தான் எடுக்கணும். ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கலாம். எங்கே இந்த இருக்குது இவடே. ஓகே, ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு போகலாம். அதை போய் எடுத்துகிட்டு குதிச்சிடலாங்க உள்ள. ஆனால் நமக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் தேவையில்லை. எதுக்கு எடுத்தேன்னு எனக்கே தெரில. எடுத்துட்டேன். இப்போ எங்கே போகிறேன் எனக்கே தெரில. இது ஆல்ரெடி நான் விளையாடின வீடியோ வாய்ஸ் ஓவர் நானாக கொடுத்துட்ருக்கேன் கைஸ். உங்களுக்கே தெரியும் இதை பார்த்தாவே. எதுக்கு போகிறேன், கன் எடுக்க போகிறேன்னு நினைக்கிறேன். அதை வச்சு ஷூட் பண்ண முடியுமான்னு பார்க்க போகிறேனோ நினச்சேன். இந்த மாதிரி கேனத்தனமாக நான் பண்ணுவேன் நிறைய விஷயம். பட் இந்த கன்னை வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். எதுக்கு இதை எடுத்துகிட்டு போகிறேன்னே தெரில. ஆக்சுவலாக நம்ம வந்து நமக்கு என்னென்ன தேவை ஸ்பைடர் ரூம் எஸ்கேப்க்கு, அந்த வுட்டன் ஸ்டிக் தேவை. அதாவது லிவர் மாதிரி ஐயோ வந்துடுச்சுங்க. லிவர் மாதிரி இருக்கும். ஐயோ பார்த்துடுச்சு.
சோபா எனக்குன்னே வந்து சேர்றாங்க. அப்படியே போயிடும்னு நினைக்கிறேன். இங்கே தாங்க நிற்கிது. சரி ஓகே, நமக்கு என்னென்ன தேவை? ஸ்பைடர் ரூம் எஸ்கேப்க்கு வந்து நமக்கு வந்து பேடி கிடையாது, ரஸ்டி பேட்லாக் வேணும், பேட் கீ வேணும். அப்புறம் செயின் கட்டர்ஸ் வேணும், அது இருக்குது. அப்புறம் உட்டன் ஸ்டிக் இருக்குது, எல்லாமே இருக்குது கைஸ். நெக்ஸ்ட்டு நமக்கு ஓகே இப்போ உள்ளே குதிச்சிடலாம். கடல் மாதா குதிச்சிட்டோம் உள்ள. இங்கே என்ன இருக்குது? காக் வீல் இருக்குது. இதை வச்சு ஒன்றும் பிரோஜனம் இல்லை கைஸ். இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கீழே போட்டுக்கலாம். ஏன்னா நம்மளால் ஒவ்வொன்றா வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ கீழே தண்ணிக்குள்ளே கிடக்கும், நம்ம போய் போட்டுக்கலாம். ஓகே, ஆக்சுவலாக கிராஃபிக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. இந்த செயின் கட்டர் விழுகுமா? விழுகாதுன்னு நினைக்கிறேன். திரும்ப எடுத்து போடணுங்க. போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இதுவும் விழுந்து தொலையாது, இது விழுகாது, இது திரும்ப போடணும். ஓகே போட்டாச்சு. போடல, ஆக்சுவலாக இதோட தான் குதிச்சு. ஓகே குதிச்சாச்சு. ஏன்னா நமக்கு அந்த கன் தேவையே கிடையாது. நான் தான் தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஆக்சுவலாக அந்த ரூம் வந்து ரொம்ப இந்த ரூம் வந்து அந்த போயிடுச்சு. இதை நம்ம எதுக்கு இங்கே போகிறோன்னா, நம்ம அடையாளத்துக்கு. இன்கேஸ் நம்ம ஒவ்வொரு திங்ஸும் அங்கே போய் ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு உள்ளே வரதுக்கு வழி தரலன்னா அதுக்காக தான் அந்த ஸ்டிக்கை போடுறோம். கடைசியாக தான் அந்த ஸ்டிக் எடுத்துகிட்டு வருவோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அங்கே எடுத்து போட்டுக்கலாம். ஓகே, இதையும் அங்கே எடுத்து போட்டுக்கலாம். அடுத்து வந்து போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து என்னது, பேட் கீ வந்துடுச்சு. அப்புறம் செயின் கட்டர்ஸ் வேணும். பாருங்கள், இப்போ நம்ம அந்த 2 யூஸ் பண்ணவே இல்லை. எதுக்கு இவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணணும்னு எனக்கே தெரில. ஓகே, இதை ஃபஸ்ட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய், ஐயோ அங்கே தான் போயிட்டுருக்கு. நம்ம வந்து இப்படி லெஃப்டில் போய் திரும்ப ரைட்டில் போகணும். ஆனால் அது இங்கே தான் வரும்னு நினச்சேன். ஐயோ எதுக்கு நிற்கிது? போ டக்குன்னு. இங்கிட்ட ஒரு வழி இருக்குது கைஸ். அப்பாடி, நமக்கு இது தெரிஞ்சதுனால நம்ம தப்பிச்சோம். ஃபஸ்ட் டைம் நான் அந்த கேம் விளையாடையில் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஏன்னா சுற்றி ஒரே இடம் மாதிரி இருக்கா, அதனால. திரும்ப போகணும். வெளில போய் ஐயோ இந்த பக்கம் வந்தேன், இந்த பக்கம் இல்லை, நேராக போகணும். நேராக ஐயோ வந்துடுச்சு. உள்ளே ஓடிக்கோ. என்னமோ இருக்குது. மீட்டா வச்சு என்ன பண்ணுறது? போயிடுச்சா? ஐயோ நமக்காக வெயிட் பண்ணுதுங்க. இது இந்த பக்கம் போய் அந்த வழியாக வரும். இதால் உள்ளே வர முடியும், இந்த வழியாக வரும், லெஃப்ட் சைட்லேருந்து வரும். ஐயோ வந்துடுச்சு. நம்ம ஏறி ஓடிடலாம். ஓடிட்டோம். இங்கே தாங்க இருக்குது. உள்ளே வந்து ஒழிஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு உட்டன் ஸ்டிக்கா? ஓகே, ஆமாம், அந்த கீ அங்கே தானே கிடக்கு, நம்மளால இது பண்ணிக்க முடியும். வருதா வரலையா? வரல, எடுத்துகிட்டு போயிடலாம்ல டக்குன்னு. ஐயோ இது வேறு அங்கேயே போய் நின்றுக்குது. ஓகே, அது அங்கிட்டு தான் போகுது கைஸ். நம்ம எப்படி பார்த்தாலும் நான் அது பக்கத்துலேயே போய் உள்ளே போகிறேன். பரவாயில்ல, கெத்து தான். ஆக்சுவலாக அதோட வழி மறந்துக்கிட்டே இருக்குது, எங்கிட்டு போகணுன்னு தெரில. ஓகே வந்துட்டோம். ஐயோ அது அங்கே தாங்க இருக்குது, போயிடலாம். டக்குன்னு போயிடலாம். ரஸ்டி பேட்லாக் இதாங்க கைஸ் நம்ம எஸ்கேப் ஆகுறதுக்கான லாஸ்ட் கீ. ஆஹாஹாஹா, ஐயோ பார்த்துடுச்சுங்க. ஐயோ இது எந்த வழின்னு தெரிலையே, எங்கிட்டாவது போயிட்டுருக்கேன் நான். ஓகே நம்ம வழி தான், தெரிஞ்ச வழி தான். ஓகே கைஸ், நம்ம இப்போது எஸ்கேப் ஆக போகிறோம். ஓகே, லிவர் இது பண்ணால் அவ்வளோதான். ஓகே, நம்மளோட சீவேஜ் எஸ்கேப் வந்து இதாகிடுச்சு. கடைசி ஒரு தடவை திரும்பி பார்த்துக்கலாம்.
என்னதான் இருந்தாலும் இங்கே தான் நம்ம வந்திருக்கோம். ஓகே கைஸ், எஸ்கேப் ஆகிட்டோம். பார்த்தீங்களா, கிராணி இவ்வளோ நேரம் நம்மளை இது பண்ணிட்டு தான் இருந்திருக்கு, வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்கு. எஸ்கேப் ஆகிட்டோம். டாட்டா கைஸ், உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவோம் கிராணி. பை பாய். ஓகே கைஸ், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான்.